السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களை பார்த்து வருகிறோம். அந்த வழிகாட்டுதல்களில் நிக்கா சம்பந்தமாக, அதாவது திருமணம் சம்பந்தமாக தொடர்ந்து பார்த்து வருகிறோம். கடந்த வாரங்களில் அல்லாஹ்வும் தூதரும் சொல்லிக்காட்டிய திருமணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஆரம்ப கட்ட விஷயத்தை சொல்லியிருந்தோம். முதலாவதாக புகாரில் 5024வது ஹதீஸில் அந்த துறவரம் என்பது இஸ்லாத்தில் இல்லை அப்படின்னு பார்த்துருந்தோம். ரெண்டாவதாக உலக இன்பங்களை உதறி தள்ளிவிட்டு வழிபாடுகள் இல்லை என்பதை புகாரியுடைய 5063வது ஹதீஸில் பார்த்துருந்தோம். இன்றைய ஹதீஸ் என்னன்னு சொன்னாக்கா, புகாரியில் 1905வது ஹதீஸு, நிக்கா முடிப்பதாக இருந்தால், திருமணம் முடிப்பதாக இருந்தால் ஒரு மாப்பிள்ளை என்ன தகுதியில் இருக்க வேண்டும், ஒரு பெண் எந்த தகுதியில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த 1905வது ஹதீஸை அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அந்த வாசகம் எப்படி இருக்குன்னாக்கா, யா மாஷர ஸபாப் மனிஸ்தத்தால் பாத்த ஃபல்யத்தஸவ்வஜ், இளைஞர்களே, உங்களுக்கு ஆற்றல் இருக்குமானால், பவர் இருக்குமானால், சக்தி இருக்குமானால் நீங்கள் நிக்கா முடித்துக் கொள்ளுங்கள். இப்போ இன்னகு அகல்லு லில் பஸர், அது உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்வதற்கு உதவியாக இருக்கும். வக்ஸருல் ஃபல், அது உங்களுடைய அந்த ஒழுக்கமாக இருக்கிற அந்த ஒழுக்க விஷயத்தில் அது உங்களை பாதுகாக்கும். நல்ல பிள்ளைகளாக இருக்கணுமா, நிக்கா முடியுங்கள். அடுத்து சொல்கிறாங்க, அதாவது யாரெல்லாம் அவமெல்லாம் எஸ்தத்தி, யார் இதுக்கு இது மாதிரி சக்தி பெறவில்லையோ, இந்த விஷயம் யார்கிட்ட இல்லையோ, அழகி பேசியாம், அவர் நோட்டு கொள்ளட்டும். இப்போ இன்னும் லகு விஜாவும், அது அவர்களுக்கு கேடயமாக அமைந்திருக்கிறார். அப்போ இந்த ஹதீஸ் மூலமாக நிக்கா ஏன் செய்கிறோம் என்பதற்கான காரணத்தை சொல்லிக் கொடுத்துட்டார். ஒரு ஆணுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது ஆகிவிட்டால் உடலில் ஏற்படுகின்ற மாற்றத்தின் காரணமாக அவர்களுக்கான பார்வை அவர்களுக்கு ஒரு அங்கே இங்கேயும் அலையும். அது ரோடில் செல்லும் பொழுதோ அல்லது மனசு ரீதியாகவோ அந்த கண் பார்வை அலையும். ஏன்னு சொன்னாக்கா, அல்லாஹ் அப்படித்தான் படைப்பு வைத்திருக்கிறோம். ஆண்களை பொறுத்தவரைக்கும், பெண்களுக்கு அப்படித்தான் பின்னாடி பார்ப்போம். அப்போ நிக்கா முடிப்பதன் மூலமாக உங்கள் உள்ளத்தில் ஏற்படுகிற அந்த பார்வை கோளாறு இருக்குல்ல, பார்வை மூலமாக ஏற்படுகிற அந்த உணர்வுகள், உணர்ச்சிகள், அதை கட்டுப்படுத்த வேண்டுமா, நீங்கள் நிக்கா முடித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்பாக அதுக்கு உங்களுக்கு பவர் இருக்கணும், சக்தி இருக்கணும், ஆண்மை இருக்கணும். ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஆண்மை இருக்க வேண்டும். ஒரு பெண்ணை நிக்கா முடித்தால் அவளுக்கு தேவையான உடை, உணவு, இருப்பிடம், கற்ப ஒழுக்கத்தை பாதுகாத்துக் கொள்கிற அளவிற்கு இந்த தகுதி இருக்கணும் ஒரு ஆணுக்கு. இந்த தகுதி இல்லை என்று சொன்னால் அந்த தகுதியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதுவரை நோன்பு நோட்டு கொண்டு இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு உங்களுடைய மர்ம உறுப்புகளை அது பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும். அடுத்த பாயிண்ட் சொல்லலாம், ஆண்களை பார்த்து நீங்கள் நிக்கா முடிச்சிட்டீங்கன்னு சொன்னாக்கா, நீங்கள் தவறான வழிகளிலேயோ தவறான முறைகளிலேயோ உங்களுடைய மர்ம உறுப்புகளை பயன்படுத்தாமல் இருந்து வருவீங்க, அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவீங்க. அதனால் இதுக்கெல்லாம் யாருக்கு சக்தி பெறவில்லையோ அவங்க நோன்பு நோட்டு கொள்ளுங்க. இது உங்களுக்கு கேடயமாக இருக்கும். கேடயம்னா என்னது, ஒரு சண்டைக்கு போகும்போது தடுப்பதற்கு இப்படி பிடிப்பாங்க, அதை கேடயம். அந்த காலத்தில், இப்போலாம் அது இல்லை. அந்த காலத்தில் யார் தாக்க வந்தால்
நேரடியாக போய் புரியாமல் இந்த கையால் அந்த கேடயத்தை வைத்து தாக்கப்படுத்திப்பாங்க. அது மாதிரி அந்த நோன்பு இருக்கான். இது மாதிரி கெட்ட எண்ணங்கள், கெட்ட பார்வைகள், தவறான எண்ணங்கள் உங்கள் உடம்புக்குள்ளே உங்களை மாற்றி விடலாம். அதனால் வேறு வழியை தேடாமல் நீங்கள் நோன்பு நோக்கி கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதுக்கு இப்போ இன்னொரு முக்கியமான சப்ஜெக்ட் என்ன சொன்னாக்கா, பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறாங்க. பெண்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, எந்த தகுதி அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. இது புகாரில் இருக்குது. எப்படி இருக்கு வாசகம் சொன்னாக்கா, துன்ககுல் மருவத்து அருமையில் ஒரு பெண் 4 விஷயங்களுக்காக அவள் நிக்கா முடிக்கப்பட வேண்டும். அது என்னது? இல்லை மாளிகா, அவள்கிட்ட ஒரு பொருளாதாரம் இருக்குது, அதற்காக நிக்கா முடிக்கிறது. அடுத்தது வழி ஜமாலிகா, வழி ஹசபிகா, அவருடைய பரம்பரைக்காக முடிக்கிறது. வழி ஜமாலிகா, அவருடைய அழகுக்காக முடிக்கிறது. 4வதாக அவள்கிட்ட இருக்க தீனுக்காக முடிக்கிறது, வழி தீனிகா. அப்போ 4 விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒன்று என்னது? பாரம்பரியம், இன்னொன்று அழகு, இன்னொன்று சொத்து, 4வதாக தீன். இந்த 4ம் சேர்ந்ததுன்னா ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஒன்று தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. அதாவது ரசூலுல்லாஹ் சொல்கிற ஹதீஸ் எப்படி இருக்குன்னாக்கா, ஒரு பரம்பரையும் நல்லா இருக்குது, பணக்காரியாகவும் இருக்கிறா, அழகாகவும் இருக்கிறா, அதோடு கூடி மார்க்கும் இருக்கிறது. இது நம்பர் 1. இது அதெல்லாம் சில பேர்கிட்ட அழகு இருக்கும், மார்க்கே இருக்காது. அப்போ நீங்கள் மார்க்கே இல்லாத பெண் அழகுக்காக முடிக்கக்கூடாது. பொருளாதாரம் இருக்கும், மார்க்கே இருக்காது, அப்படி முடிக்கக்கூடாது. அது மாதிரி ஹசபு இருக்கும், வழியாக அந்த பரம்பரை இருக்கும், ஆனால் மார்க்கே இருக்காது. அப்போ இந்த 4 சேர்ந்திருந்தால் ஓகே தான். 4 சேர்ந்து இல்லாமல் ஒன்றை மாத்திரம் நீ தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் அங்கே எதை தேர்ந்தெடுக்கணுமா? தீனை மாத்திரம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அப்படி தேர்ந்தெடுத்தால் நீ வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவாய். உன்னுடைய கை மண்ணை கவ்வாதுங்கிற சாஸ்திரம். இவ்வளோ அழகான வார்த்தை அங்கே போடுறாங்க. அப்போ இந்த ஒழுங்கு முறைகள் இருக்குது. ஆண் எப்படி இருக்க வேண்டும், பெண் எப்படி இருக்க வேண்டும் சொல்லி. இன்னொன்று அல்லாஹ் சொல்ற 2வது அத்தியாயம் 227 சொல்கிறான், ஆண்கள் ஒரு முஸ்லிமான அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர் ஆண் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட பெண்ணைத்தான் நிக்கா முடிப்பதற்காக அவன் தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி தேர்ந்தெடுக்கிற உரிமை பெண்ணு கிடையாது. ஓப்பனாக நம்ம சொல்லிட வேண்டியதாக இருந்தான். பெண்ணு ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கிற உரிமை எப்பொழுதுமே கிடையாது. ஏன்னு சொன்னால், நிக்கா முடிக்கும் போது பெண்ணு ஒரு ஆணை பார்த்து விட்டு இந்த ஆண் எனக்கு பிடித்திருக்கிறது என்று ஒருவேளை அவள் செல்லுகிற இடத்திலோ, படிக்கிற இடத்திலோ, காலேஜ் போகிற இடத்திலோ அவளுக்கு ஒரு ஆணுடைய தொடர்பு ஏற்படுது. தொடர்பு என்ன சும்மா பார்த்துருக்கிறார், அவள் அந்த பையன் மேலே இவளுக்கு ஒரு ஆசை ஏற்படுகிறது. அதை தன்னிச்சையாக முன்னெடுக்க முடியாது. யார் வழியாக இருக்கிறார்கள், பொறுப்புதாரி இருப்பாங்க, அத்தா இருப்பாங்க. அத்தா இல்லைன்னு சொன்னாக்கா அத்தா வகையில் வந்த காஜா இருப்பாங்க, பெரிய அத்தா சின்னத்தா இருப்பாங்க, அல்லது அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க. ஆணு வாரிசு கட்டும்போது சொல்லணும் அவங்க பெண்ணு இது மாதிரி நான் போன இடத்துல இந்த பையன் எனக்கு பிடித்திருக்கிறான், அவன் முஸ்லீமாக இருக்கிறான், மூமினாக இருக்கிறான், அந்த குடும்பம் நல்லா இருக்குது, ஏதோ ஒன்று இவளாக தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த ஆணை மனமளிப்பதற்கு மார்க்கம் தடை செய்கிறான். ஏன்? உனக்கு செலக்ட் பண்ண தெரியாது பெண்ணுக்குங்கிறாள் தான். ஏன் அப்படி எல்லாம் சொல்கிறான்? நீங்கள் பாகுபாடு இருக்கிறான்னு பார்த்தா பாகுபாடுலாம் கிடையாது. ஆண்களுக்கு ஒரு உரிமை எல்லாம் கொடுத்துருக்கிறான். அது ரிஜாலும் கௌவாமீன் அது நிசாயின்னு நல்லா பதிவு செய்கிறான். ஆண்கள் எப்பொழுதுமே ஒரு படி மேலானவர்கள் எல்லா விஷயத்துலையுமே. இதை மறைச்சி இது பூசலாக அப்படிலாம் கிடையாது. சமமாக ஆண் பெண்ணு சமந்தான்னு இஸ்லாம் கண்டிப்பாக சொல்லாது. சமமும் கிடையாது. ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா தெரியும், ஆண் வேறு பெண் வேறு. எல்லா விஷயங்களிலுமே படைத்த அந்த உறுப்புகளாக இருக்கட்டும், வெளிப்படையான தோற்றங்களாக இருக்கட்டும், பலகீனமாக இருக்கட்டும், பலமாக இருக்கட்டும், இது எல்லாத்துலையுமே ஆணும் பெண்ணும் வித்தியாசப்படுகிறார். அதே நேரத்தில் ஒரு ஆண் அவனுக்கு இப்போ தகுதிகள் இருக்குது. அவன் ஒரு பெண்ணை அவன் விரும்பி இந்த மார்க் அடிப்படையில் அவர் முஸ்லீமாக இருக்கிறார், அவள் தொழுகையாளியாக இருக்கிறாள், குடும்பம் நல்லா இருக்குது, அவனாக பார்க்கலாம், அவனாகவே நிக்கா பண்ண அவன் ஆசைப்படுறான்னு வச்சுங்க, அதுக்கு தடை கிடையாது மார்க்கத்தில். ஒரு ஆணுக்கு பேரண்ட்ஸோடைய சப்போர்ட் எப்பவுமே தேவை கிடையாது. ஆணை பொறுத்த வரைக்கும் தன்னிச்சையாக அவன் சம்பாதித்து தனக்கு தேவையான பொருளாதாரத்தை கேட்டுக்கொண்டு தான் விரும்புகிற பெண்ணை அல்லாஹ் சொல்லுகிற அடிப்படையில் அந்த பெண் இருப்பாளானால் அவன் தன்னிச்சையாக அந்த பெண்ணை நிக்கா முடிக்க முடியும். ஆனால் பெண்ணுக்கு நிக்கா முடித்து கொடுப்பதற்கு இன்னொரு ஆள் வேணும். அப்படி நிக்கா முடித்து கொடுப்பதற்கு இன்னொரு ஆள் இல்லைன்னு சொன்னாக்கா அந்த நிக்கா மார்க் அடிப்படையில் செல்லாது, அல்லாஹ் தூதர் வழிகாட்டிய முறையில் செல்லாது. இது இந்த பெண்ணியம் பேசுபவர்கள் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இஸ்லாம் வேறுபாடு பார்க்கிறது, ஆணுக்கு ஒரு சட்டமும் பெண்ணுக்கு ஒரு சட்டமும் சொல்லுகிறது. அவங்க சொல்லதான் செய்யும்.
ஆணுக்கு ஒரு சட்டம் தான், பெண்ணுக்கு ஒரு சட்டம் தான். அதை வந்து மூடி மறைப்பதற்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண் வேறு பெண் வேறு. எந்த அளவுக்கு ரசூலா சொல்கிறாங்கன்னா, ஆண் அணிகிற ஆடையை கூட பெண் அணியக்கூடாது, பெண் அணிகிற ஆடையை ஆண் அணியக்கூடாது. ஆண் என்று சொன்னால் ஆணாக இருக்க வேண்டும், பெண் என்று சொன்னால் பெண்ணாக இருக்க வேண்டும். அதற்காக படிக்கக்கூடாதா, அல்லது உலக விஷயங்களை வந்து நிறைய விஷயங்களை வந்து படிக்கக்கூடாதா, ஆய்வு செய்யக்கூடாதா என்ற எல்லாம் செய்யலாம். அதுக்கெல்லாம் தடை கிடையாது மார்க்கத்தில். அதுக்கு பிறகு ஆணுக்குள்ள உணர்வுகள் பெண்ணுக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறது. அதனால் ஒரு பர்சன்ட் கூட தப்பு கிடையாது. ஆனால் தேர்ந்தெடுக்கிற உரிமை, அப்புறம் பலகீனம் பலம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஆணும் பெண்ணும் வேறுபடுகிறார்கள். அது அல்லாஹ்வுடைய படைப்பே அப்படித்தான் இருக்கிறது என்பதை மக்கள் மத்தியில் தெளிவாக சொல்லிவிட வேண்டும். அங்கே வந்து மாற்றி சொல்கிறது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, இஸ்லாம் வந்து பெண்களை வந்து அடிமைப்படுத்தவில்லை, அடிமைப்படுத்தவில்லை, உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கிறது. அது வீட்டு வேலைகள் செய்தல், மற்ற வேலைகள் செய்தல், இவைகள்லாம் மற்ற மதங்கள் எப்படி அடிமையாக வைத்திருக்கிறோம் அது மாதிரி இஸ்லாம் வந்து வைக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பாத்திரம் கழுவியிருக்கிறார்கள், கிச்சனில் வேலை செய்யும் போது அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, துணி காய வைக்கப்படும் போது அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நம்ம சமுதாயத்தில் நம்ம கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, வீடுகளில் வந்து நிக்கா ஆன பிறகு பெண்களை அடிமையாக பார்த்து ஆண்கள் வந்து அப்படி இருக்கிறதுனால மக்கள் மத்தியில் அப்படி ஒரு மாயை தோற்றம் ஏற்படுகிறது. இஸ்லாம் வந்து எல்லா விதமான உரிமையை கொடுத்து விட்டு ஆண் வேறு பெண் வேறு என்று சொல்லி அல்லாஹ் தூதரும் தெளிவாக சொல்லிவிடுகிறார்கள். அதனால் நிக்கா ஆரம்பிக்கும் பொழுது, திருமணத்துக்கான ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தையின் போது இந்த விஷயங்கள்லாம் தெளிவாக நம்ம வந்து இளைஞர்கள் வந்து கவனத்தில் வச்சுக் கொள்ளணும். பெண்கள் வேறு ஆண்கள் வேறு என்று தெளிவாக சொல்லிவிடுகிறது. ஒரு காலத்திலும் சமமாக இருக்க முடியாது என்று தெளிவாக சொல்லிவிடுகிறது. அதை மக்கள் நம்ம வந்து போல்டாக சொல்லிவிட வேண்டும். அல்லாஹ் சொன்னதையும் தூதர் சொன்னதையும் எந்த விதமான ஒளிவு முறை இல்லாமல் மக்கள் மத்தியில் சொல்லிட வேண்டும். அதனால் பெண்கள் மூலமாக வருகிற எதிர்ப்புகளை நம்ம வந்து அதுக்கு வந்து டோன் கேர் தான் நம்மளுக்கு, அது வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒருபோதும் சமம் கிடையாது என்று சொல்கிறது. மற்ற விஷயங்களில் உணர்வுகள், அவளுக்கு தர வேண்டிய உரிமைகள், சொத்து விஷயங்கள், இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ உலக அளவில் ஆரம்பத்திலிருந்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து பெண்களுக்கு உரிமையை கொடுத்து, சொத்தில் உரிமையை கொடுத்து, உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து, அடிமையாக்காமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்திருக்கிறார்கள். இப்போ வந்தவங்கலாம் பெண்ணியை பேசுகிறாங்க. ஒரு சமகாலத்தில் 80 வருஷம் 50 வருஷத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 1447 வருஷம் ஆச்சு. இன்றைக்கு ஆரம்பத்திலே பெண்களுக்கான உரிமையையும் சொத்து உரிமையையும் இஸ்லாம் கொடுத்து, அவர்களுக்கான பலகீனம் கொஞ்சம் இருக்குது. அதன் காரணத்தினால பெண்கள் வந்து எல்லா விதமான விஷயங்களையும் வந்து ஆண்கள் அளவுக்கு ஈடுபட முடியாது. உடல் அமைப்பு அப்படி இருக்கிறது. ஈஸியாக அவர்கள் வந்து பலகீனமாக ஆகிடுவாங்க, ஈஸியாக கவரப்படுவாள். அவர் இன்னொன்று ஈஸியாக கவர்ந்து விடலாம், அவரை ஏமாத்திடலாம், ஏமாந்துருவா பெண்ணுங்கிறவர். ஆண்களை விட பெண்கள் அதிகமாக ஏமாந்துருவாங்க. அதுக்கு பிறகு ஏமாத்திடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஏமாறவும் செய்வாங்க, ஏமாற்றவும் செய்வாங்க. அதனால் இந்த பண்புகள் இருப்பதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிடுகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நிக்கா முடிக்க ஆரம்பிக்கும் பொழுது சரியான தகுதிகளோடு பார்த்து அதை வந்து நம்ம முடித்துக் கொள்ள வேண்டும். ஆரம்பம் எப்பொழுது சரியாக இருக்கிறதோ அதுக்கு பிறகு வாழ்க்கை சரியாக ஆகிவிடும். இன்னும் பல விஷயங்கள் சார்ந்த நிக்கா சம்பந்தமாக இருக்கிறது. நம்ம வருகின்ற வாரங்களை பார்ப்போம். வாக்குறுதவான ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த